Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் இன்னைக்கான ஏட்டர் ஸ்டடி சேலஞ்சுக்குரிய போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு சில இஷ்யூனால என்னால் வீடியோ போட முடியல. நான் ஏட்டர்ஸ் படிக்கவும் இல்லை, அதனால் நான் இந்த போர்ஷனும் சொல்லலை. ஸோ நேற்று ஒரு நாள் பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கரெக்டாக ஏட்டர்ஸ்குள்ளே இந்த போர்ஷன் நான் சொல்கிற போர்ஷனில் ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. இந்த 1 வீக்காக நம்ம 10th தமிழ் படித்தோம். ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ஜென்ரல் தமிழில் 10th தமிழ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறோம், சிலபஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாக. அது போக உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒவ்வொன்றா வீக்லி ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அதை ஒரு கொஷின் ஆச்சும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கணும். 100 கொஷினுமே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்க நீங்களாகவே ஆன்சர் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷினை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ 10th தமிழ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை ஒன்று பார்க்கணும். நீங்கள் ஆப்ஸ் பர்சன்டேஜ் ஆல்ரெடி 2 டைம் ரிவைஸ் பண்ணிட்டோம். அதனால இன்றைக்கி இதுக்கு முன்னாடி பார்த்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் ரெண்டையும் ரிவிஷன் பண்ண போகிறோம். ரெண்டையும் ரேண்டமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்து சால்வ் பண்ண தெரியுதான்னு பாருங்கள். அப்படி சால்வ் பண்ண தெரியலனா நம்ம இன்னும் சரியாக பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் இன்னும் அந்த டாப்பிக்கை தெளிவாக பாருங்கள். யூடியூப்பில் கூட ஏதாச்சும் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணி டிஃபிகல்ட்டாக இருக்க டாபிக்ஸை அந்த மாதிரி நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஜிஎஸ்சில் மராத்தியர்கள் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம மராத்தியர்கள் படித்தோம். ஸோ மராத்தியர்களை 11th இருக்குது. ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டாபிக் முடிஞ்சிடும். கொஞ்சம் 11th இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒருவேளை அதை சரியாக படிக்கலைன்னா இன்றைக்கி தெளிவாக படிச்சிருங்க. அடுத்து 10th பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டோம். 9th பாலிட்டியில் 5 லெசன் இருக்கும். 3 தான் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மூணையுமே இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிடுங்க. 3மே குட்டி குட்டி லெசன் தான். அடுத்தது யூனிட் 5ல் லாஸ்ட்டாக நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா, யூனிட் 5ல் 10th ஜியாகிரஃபிலேருந்து ஒரு லெசன். இது ஜியாகிரஃபிலையும் கவர் ஆகும், யூனிட் 5லையும் கவர் ஆகும். ஸோ இந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொடக்கக்கால தமிழ் சமூகமும் பண்பாடும் 9th சோசியல் சயின்ஸில் இருக்கிறது. ஆல்ரெடி இந்த 2 லெசன் படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை இன்னும் படிக்கல, நான் லாஸ்ட்டாக சொன்னதே இன்னும் முடிக்கலைன்னா இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம 9th பாலிட்டியில் 3 லெசன் ரிவைஸ் பண்ண போகிறோம். 10th ஜியாகிரஃபியில் இருக்க ஒரு லெசன் ஜியாகிரஃபிலையும் கவர் ஆகும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த லெசன் இந்த யூனிட்லையும் கவர் ஆகும். ஸோ இதை நல்லா படிச்சுக்க போகிறோம். 9th சோசியல் சயின்ஸில் தொடக்கக்கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த பாடத்தையும் படிச்சுக்க போகிறோம். அடுத்தது மராத்தியர்கள் ரிவைஸ் பண்ண போகிறோம். 10th தமிழ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறோம். மேக்ஸில் ஆப்டிடியூட், டைம் அண்ட் ஒர்க்கு ரிவிஷன் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷினை டவுன்லோட் பண்ணி ஒரு கொஷின் ஏதோ ஒன்று லாஸ்ட்டாக நடந்தது டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கொஷின் எப்படி இருக்குது அப்படின்றது. இதுதான் இன்றைக்கி ஏட்டர்ஸ் நம்ம படிக்க போகிறது. இந்த லெசன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம படித்ததுனால ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது போக நிறைய பேர் புதுசாக பிகினர்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, எப்படி கன்சிஸ்டன்சியாக படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் குரூப் 4க்கு அப்படின்றத பேசிக்லேருந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஜிஎஸ்லாம் எப்படி படிக்கணும், என்னென்ன லெசன்ஸ் ஸ்கூல் புக்ஸில் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன். எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ அது இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பாருங்கள். வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா பை.